ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. மங்களகரமான ஏவிளம்பி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி 25/4/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். திருமண பொருத்தத்தில் 10 பொருத்தங்களில் எந்தெந்த பொருத்தம் இல்லைன்னா என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு வரோம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது 10க்கு 10 பொருத்தம் இருக்குமான்னு. ஜோதிட ரீதியாகவே முக்கியமான 10க்கு 5 பொருத்தங்கள் போரும்னு பொதுவாக சொல்லுவாள். அதுலேயும் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய யோக பாவங்களை தான் முக்கியமாக பார்க்கணும். வெறும் நட்சத்திரங்களை வச்சு பொருத்தம் பார்த்து எந்த காரியத்தையும் துல்லியமாக நீங்கள் திருமண விஷயத்தில் முடிவு பண்ணக்கூடாது. நிறைய பேர் திருமண விஷயங்களில் முடிவு எடுக்கிறதுக்கு 10 பொருத்தத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 5 பொருத்தமா 7 பொருத்தமா அப்படின்னு. இது என்ன பரீட்சை எக்ஸாமான்னு எத்தனை % இருக்குன்னு பார்க்குறதுக்கு, ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸான்னு பார்க்குறதுக்கு. வெறுமே நம்ம 10 பொருத்தங்களை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. யோக பாவத்தை பார்க்கணும், ஜீவன லாபம், புத்திர சந்தானம், கேரக்டர், ஆயுள் பாவம், இது மாதிரி நிறைய இருக்குது. அதனால் 10 பொருத்தம்ன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, நிறைய முறை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அப்படி 10 பொருத்தங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஏதாவது பொருத்தம் இல்லைன்னா அந்த பொருத்தத்துக்குரிய இல்லாத பொருத்தம் எதுவோ அதுக்கு தோஷ பரிகாரமாக செய்துட்டோ விவாகத்தை பண்ணலாம். எந்த காரணம் கொண்டும் விவாகத்தை தடை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வரோம். இப்போ தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது ஸ்திரீ தீர்க்க பொருத்தத்தை பற்றி. பொதுவாக சிலர் 7க்கு அப்புறம், அதாவது பெண் நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரும் தொகை 7க்கு மேலே இருந்தால் பண்ணலாம்னு சொல்லுவாள். சில பேர் 13க்கு மேலே இருந்தால் பண்ணலாம்னு பேசுகிறவாளும் உண்டு. இது ஸ்திரீ தீர்க்கம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இல்லைன்னுட்டு விவாகத்தை நிறுத்த வேண்டாம். இப்போ இன்னொரு சந்தேகம் வரும், ஒருவேளை தின பொருத்தம் இல்லை, ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இல்லை அப்படின்னா அந்த 2 பரிகாரமும் செஞ்சுட்டு பண்ணலாம். இல்லைன்னா ஜாதக தசா ரீதியாக இருக்கக்கூடிய தோஷம் என்னவோ அதுக்கான பரிகாரம் ஏதாவது இருந்தால் அதையும் செய்துட்டு பண்ணலாம். இப்படி பல விதங்களில் சொல்லியிருக்கு. எது சாத்தியமோ அதை செய்யலாம். இன்றைக்கி ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இல்லைன்னா எப்படி இந்த திருமணத்தை நடத்தலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பெண் ஜாதகத்திலேருந்து ஆண் ஜாதகம் எண்ணி வந்த உங்களுக்கு கணக்கில் ஸ்திரீ தீர்க்கம் இல்லைன்னு முடிவு பண்ணால் இப்போ சொல்கிற எளிய பரிகாரத்தை செய்யலாம். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் பண்ணி, திரவங்கள், அதாவது பால், தயிர், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி, அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி, கொழுக்கட்டை இன்னும் இனிப்புகளை நைவேத்தியம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேய சுவாமிக்கு அபிஷேக ஆராதிகள்லாம் பண்ணி வடமாலை சாத்தி தயிர் சாத நைவேத்தியம். குடும்பத்திலே நடைபெறும் ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் இப்பொழுது எல்லாம் சரியாகிவிடும். ஒரு சிலர் சின்ன சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அப்படி செய்து கொண்டாலும் அது நன்மைக்குத்தான், அது சரியாகிவிடும். சாதாரண சிகிச்சை அப்படிம்பாங்க, பார்த்தா சாதாரண சிகிச்சையாக இருக்கும் அது. அதனால் சர்ஜரி பண்ணிட்டாலும் தப்பு இல்லை, இப்போ பண்ணிட்டா உங்களுக்கு ஹெல்த் நல்லாயிடும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே பல நன்மைகள் நடைபெறும். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், செல்வ செழிப்பு ஏற்படும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய வங்கி இருப்பு 1 டிஜிட் அதிகமாகும், அல்ல 2 டிஜிட் அதிகமாகும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதில் இருக்கும் இளம் கும்பராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் விருப்பப்படி நிச்சயமாகும். நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி அமையும். உங்களுடைய கற்பனைகளெல்லாம் இப்பொழுது உண்மையாகும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் சரளமான போக்கு ஏற்படும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்தெல்லாம் பணம் சரியாக வந்து சேரும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு
மிகுந்த ஆதரவாக இருப்பார்கள், அரவணைப்பாக இருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்கள் சில முக்கியமான வேலைகளை எல்லாம் நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்திலே இருக்கக்கூடிய சர்ச்சைகள், சொத்து பிரச்சனைகளெல்லாம் சுமூகமான முறையிலே தீரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. பிடிவாதம் பிடித்து கொண்டு அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதாவது ப்ராப்பர்ட்டிக்காக அடிதடிலாம் நடந்திருந்தால் இப்போ எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவார்கள். அந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கே பல வருடங்கள் நீங்கள் முயற்சி செய்து நடக்காமல் போயிருக்கும். ஆனால் இப்பொழுது எல்லோரும் ஒத்து வருவார்கள். ஆனால் இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமான முறையிலே முடிவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு கிடைப்பதற்கு கிரகங்கள் இப்பொழுது அனுகூலமான நிலையிலே வந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பது ஒரு யோகம். 5 குடைவன் 2ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 4, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் ராசியிலே அமர்ந்து கொண்டு, ராசி அதிபதி குரு 7ஆம் இடமான கன்னியில் புதனின் வீட்டிலே அமர்ந்து கொண்டு, புதன் குரு பரிவர்த்தனை, புதன் குரு பார்வை, புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம், 7இல் குரு என்னும் அற்புதமான சில கிரக அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும். ஏராளமான பண வரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தனஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் இப்பொழுது குருபார்வை பெற்றுக் கொண்டிருப்பதால் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். 6 குடையவன் உச்சமாக இருப்பதால் செலவுகளும் அதிகமாக இருக்கும். வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் அப்படியே செலவாயிடும். எதிர்பாராத விதமாக திடீர்னு இந்த மாதம் ஒரு 50,000 ரூபா செலவுன்னு 50,000 ரூபா வருமானம் வரும். 5 லட்ச ரூபா செலவுன்னு 5 லட்ச ரூபா வருமானம் வரும். அதிகப்படியான செலவுகள் எவ்வளவு வருகிறதோ அவை சரியான நேரத்தில் அதற்கு தகுந்த வருமானம் வரும். எனவே செலவுகளை இயன்றவரை கட்டுப்படுத்த வேண்டும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று அமாவாசை. அமாவாசைக்கு யாரெல்லாம் வீட்டிலே வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும் செய்யணும். தந்தை இல்லாதவர்கள் மட்டும் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கம். சில பேர் ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை, அந்த மாதிரி குறிப்பிட்ட சில அமாவாசைகளுக்கு மட்டும் செய்வார்கள். நியாயமாக 12 அமாவாசைக்கும் பண்ணோம், 12 மாத பிறப்புக்கும் பண்ணோம். தமிழ் மாத பிறப்புக்கு மாத சங்கிரமண தர்ப்பணம், அமாவாசைக்கு அமாவாசை தர்ப்பணம், இதெல்லாம் எவ்ரி மந்த் பண்ணோம். முடிந்தவரை அதை விடாமல் செய்வது நல்லது. இன்றைய தினம் அமாவாசை, அதற்கான வழிபாடுகளை செய்து கொண்டிருங்கள். 2ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் ஒரு சிலருக்கு கண் தொடர்பான சின்ன பிரச்சனை ஏதாவது வரும். மீனராசிக்காரர்களுக்கு கண்ணில் ஏதாவது உறுத்தல், நீர் வடியுதல். ஆகவே ஆரோக்கியத்திலே அது ஒரு சின்ன இடர்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண் தொடர்பான ஏதேனும் ஒரு உபாதை இன்றைய தினம் ஏற்பட்டு பிறகு விலகிவிடும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இருக்கிறது. வரவும் செலவும் அதிகமாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். மாணவ மாணவியர் கல்வியிலே சாதனை படைப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் இன்றைய நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பரணி நட்சத்திரம் சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு கார்த்திகை மாலை நேரத்திலே கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து விடுவதால் சாயந்தர நேரத்தில் இரவு நேரத்திலே முருகன் கோவில்களிலே சுவாமி புறப்பாடு நாளைக்கு செய்வார்கள். ஆனால் நாளை மறுநாள் பிற்பகல் வரையிலே கார்த்திகை இருக்கிறது. அதில் கார்த்திகை விரதம் இரவு உள்ளதா அல்லது காலையில் உள்ளதா அப்படிங்கிறதுல ஒரு மாறுபட்ட கருத்து நிலவுகிறது. ஒரு சில பஞ்சாங்கங்களிலே நாளை தினம்தான் கார்த்திகை விரதம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேறு சில பஞ்சாங்கங்களிலே நாளை மறுநாள் காலையில் உதய நேரத்திலே கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் வெள்ளிக்கிழமை தான் கிருத்திகை விரதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வியாழக்கிழமை சில பஞ்சாங்கங்களிலும் வெள்ளிக்கிழமை சில பஞ்சாங்கங்களிலும் கிருத்திகை விரதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாளைக்கு சாயந்தரத்திலிருந்து கிருத்திகை ஆரம்பம். நாளைக்கு காலையிலெல்லாம் பரணி, இன்னைக்கு அஸ்வினி, நாளைக்கு பரணி சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கிருத்திகை வருது. நாளை மாலை நேரத்திலே முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை கார்த்திகை நட்சத்திர நாளிலே தரிசனம் செய்வது மிக விசேஷம். நாளை மாலை முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.